நாம பிளான் பண்ணபடியா எல்லாம் நடக்குது. இவ்வளவு ஒழிச்சு கட்டிட்டு அந்த திமிரு பிடிச்சவனையும் வெளியில அனுப்பிச்சிட்டா போதும். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம நினைச்சதெல்லாம் செய்யலாம். என்ன தீர வாசனை வருதா? என்னாச்சு? எப்படி நெருப்பு பிடிச்சது? கடவுளே, ஐயோ என்ன இது சோதனை? அம்மா பாத்து பாத்து அம்மா அம்மா கூட்டிட்டு போங்க. அம்மா வெளியே கூட்டிட்டு போங்க. சீக்கிரம் போங்க. எப்படி பட்டிருக்கோம்? அம்மா தண்ணி கொண்டாமா? குடு குடு அம்மா தண்ணி கொடு. இந்தாங்க குடிங்க. ஈஸ்வரி, உனக்கு ஒன்னும் ஆகலையம்மா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அம்மா என்ன ஆச்சுமா? உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? திடீர்னு எப்படிமா தீ பிடிச்சது? அம்மா நாங்க ரொம்ப பயந்துட்டோமா. காயம் எதுவும் இல்லையே. எனக்கு ஒண்ணும் இல்ல. ஏன் பதறீங்க? நான் நல்லதா இருக்கேன். அம்மா உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னம்மா பண்றது? நாங்க யாராவது உங்க கூட இருந்திருக்கணும்மா. ஆமா நாங்க தப்பு பண்ணிட்டோம். உங்க கூட நாங்க யாராவது இருந்திருக்கணும். ஏய், அதான் எனக்கு எதுவும் ஆகல இல்ல, அப்புறம் எதுக்கு பயப்படுற? தைரியமா இரு. அத்தை, இந்நேரம் நானும் மாமா வரலனா உங்க நிலைமை என்ன இருக்கும்? எங்களாலதான் நீங்க பொழைச்சிங்க. இதுக்குதான் வீட்டுல ஆம்பளைங்கன்னு ஒருத்தன் இருக்கணும்ன்றது. ஆண் இனத்துக்காக ஒரு ஆம்பளை வாய்ஸ் கொடுத்தா கூட டென்ஷன் ஆகுறாங்களே. அக்கா என்னாச்சுக்கா? ஐயோ புடவை என்ன தீ பிடிச்சு எரிஞ்சிருக்கு? இல்லடி, நான் பூஜையில இருந்தப்போ ஏதோ கருகுன வாசனை வந்துச்சுன்னு கண்ணை திறந்து பார்த்தா என் புடவை எரிஞ்சுகிட்டு இருந்தது. ஐயோ பக்கத்துல குத்துவிளக்கு கவுந்து கடந்துச்சு. குத்துவிளக்கு எப்படியோ தவறி விழுந்துருச்சு போல இருக்கு. என் சேலையில தீ பிடிச்சிருச்சு. அப்புறம் மாமா வந்துதான் என்னை காப்பாத்தினாரு. அக்கா உனக்கு எதுவும் காயம்லாம் படலல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். நல்ல வேலைக்கா, உனக்கு வந்த ஆபத்து எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்கிடுச்சு. அப்பா கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். சாமுண்டீஸ்வரி, நீ நல்லா இருக்கில்ல, அதுவே எங்களுக்கு போதுமா? அக்கா நான் உன சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே? சொல்லு. எனக்கு என்னவோ அந்த டிரைவர் வந்ததுல இருந்துதான் இந்த மாதிரி அபசகுணமாலாம் நடக்குது. செங்கல் சூளையில உன்னை வெட்ட பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு கோவில்ல வந்து பரமேஸ்வரி உங்ககிட்ட பேசினது, இது எல்லாமே இவ வந்ததுக்கு அப்புறம் தான்க்கா நடக்குது. என்ன சொல்ற? ஆமாக்கா, சில பேரோட ராசி அவங்க வந்து சேர்ற நேரம், நம்ம ராசிக்கும் அவங்களுக்கும் இருக்கிற பொருத்தம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல அக்கா. நல்லா யோசிச்சு பாரு. அவ வந்ததுல இருந்து ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. முதல்ல அவனை வீட்டை விட்டு துரத்து. என்ன பேசுற நீ? 2 முறை சாமுண்டீஸ்வரி உயிரை காப்பாத்துறதே அந்த பையன் தான். செங்கல் சூளைக்கு சாமுண்டீஸ்வரி போன போது கூட அந்த பையன் தான் கூடவே போய் அவன் உயிரை காப்பாத்திருக்கான். அவனை போய் அபசகுணம் சொல்ற? நமக்கு வந்த பிரச்சனைக்கு அவன் தான் காரணம் நீ சொல்ற. ஆனா நமக்கு வர்ற எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறதே அந்த பையன் தான். ஆமா, அவனை பார்க்க திமிரு பிடிச்சவன் மாதிரி தான் தெரியுவான். ஆனா அவன் நம்ம குடும்பத்துக்கு நல்லதான் செஞ்சிருக்கான். சித்தி ஏன் இப்படி சொல்றாங்கன்னு தான் தெரியல. ஆமாமா, அந்த ஃபைட்டர் நம்ம வீட்ல இருக்கிறது நமக்கு தான் பாதுகாப்பு. அவர் வேலையை விட்டெல்லாம் தூக்க வேண்டாம். அக்கா என் மனசுல ஒரு உள்ளுணர்வு தோணுச்சு, அதான் சொன்னேன். அவன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்ல பிரச்சனைகள் அதிகமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம
உங்களையும் அவன் பெருசா மதிக்கவே மாட்டேங்கிறான். அவன் இஷ்டத்துக்கு தான் நடந்துக்கிறான். அவனை அனுப்பிட்டா எல்லாம் சரியாயிடும்னு எனக்கு தோணுது. நீ சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. அவனை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும். நான் நல்லதுக்கு தான்க்கா சொல்லுவேன். உனக்கு தெரியும்ல, நீயே நல்லா யோசிச்சு பாத்துக்க. இல்ல, நாமளா சட்டுன்னு ஒரு முடிவெடுக்க வேண்டாம். பேசாம ஒண்ணு செய்யலாம். நம்ம குடும்ப ஜோசியர் அம்மாவை உடனே வரவே அவங்க சொல்லட்டும், அவன் நல்லவனா இல்ல கெட்டவனானு. அவன் நல்லவனா இருந்தா அவனுக்கு நல்லது. ஒருவேளை தப்பானவனா இருந்தா அவன் உயிரோட போக மாட்டான். அவன் இல்லனா இவங்க காலியா இருப்பாங்க. இப்ப என்னடானா ஓவரா டயலாக் பேசுறாங்க. அவனை காலி பண்றதுக்கு யாருக்கு கெப்பாசிட்டி இருக்கு? என்ன முணுமுணுக்குறீங்க? அது ஒரு லத்த. நீங்க ஜோசியரமாவை வர சொல்லி 1.5 நிமிஷம் ஆகுது. தட் இஸ் 90 செகண்ட்ஸ். இது வரைக்கும் யாரும் போய் அவங்கள கூப்பிடல. எனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. வெளியில சொன்னா கோவப்படுவீங்கன்னு நான் மனசுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் மருமவனே. அக்கா, நான் உடனே வர சொல்றேன். சரி. எல்லாரும் ஏன் இங்கே நின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. போங்க போங்க. வாங்க மாமா.